ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிற வீடியோ அப்படின்னா, நம்மளுடைய இதில் நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாருக்குமே திதி, யோகம், கரணம், நட்சத்திரம், வாரம் அப்படின்ட்டு ஒரு 5 எலிமெண்ட்ஸ் 5 இருக்குது. அதுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு இந்த பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸு இந்த 5 எலிமெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே. ஸோ நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள், அதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, அப்புறம் இன்கம், தொழில் ப்ராப்ளம், வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி அப்புறம் வேறு விதமான எல்லா ஹெல்த் பிரச்சனைகள், எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நமக்கு இந்த பஞ்ச யோகங்கள், அதாவது இந்த 5 எலிமெண்ட்ஸுடைய ஆக்டிவேஷன் நம்ம சரியாக இல்லாமல் இருக்கிறது. இந்த ஆக்டிவேஷன் சரியாக இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னா, திதி இருக்கிறது நம்ம ஏதாவது திதி கிரகங்கள் நமக்கு ஏதாவது இந்த கல்யாணம் ஆகிறதுக்கான கிரகங்கள், நம்மளுடைய கர்மாவை சுட்டக்கூடிய கிரகங்கள், இது நம்ம திதி சூன்யத்தில் மாட்டியிருக்கு, திதி சூன்ய வீட்டில் மாட்டிருக்கிறது. அப்புறம் நம்ம பிறந்தப்போ எல்லாருக்குமே சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதுலேருந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் படி வர்ற ஒரு நட்சத்திரம் நமக்கு முடக்கு நட்சத்திரமாக வரும். ஸோ இந்த முடக்கு நட்சத்திரம் நமக்கு கரெக்டாக 7ஆம் பாவத்தில் இந்த முடக்கு கிரகம், முடக்கு நட்சத்திரம் கரெக்டாக நம்ம லக்னத்துலேருந்து 7ஆம் பாவத்தில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு கல்யாணம் ஆகாமல் போகிறது, தள்ளிகிட்டே போகிறது, ரொம்ப நாள் எத்தனையோ வருஷங்களானாலும் கல்யாணம் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி திதி சூன்யம், முடக்கு தோஷம், இதெல்லாம் ரொம்ப சீரியஸான நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது எல்லாருக்குமே எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கும், எல்லாருமே இது காமனாக இருக்கும். அதனால் இதுக்கு உண்டான தீர்வை நம்ம இதுக்குன்னு அனைத்து கோயில் பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோயில்கள், இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்யும்போது நமக்கு உண்டான இந்த முடக்கு தோஷம், இந்த முடக்கு கிரகத்தோட முடக்கு தோஷம் நீங்கி நமக்கு அந்த கிரகம்லேருந்து நமக்கு நல்ல பலன் வர்றதுக்கு நமக்கு ஆரம்பிக்கும். இது நான் எத்தனையோ ஜாதகத்தில் நான் சஜஷன் கொடுத்து நான் கைமேல பலன் பார்த்த விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் இதுக்கும் நீங்கள் நிறைய இது நம்மளுடைய யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலும் இதுக்கு நிறைய பேர் நிறைய விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். முக்கியமான இந்த கோயில்களுக்கு நம்ம போய் திதி சூன்யம் நிவர்த்தி பண்ணுறது, முடக்கு தோஷம் நிவர்த்தி பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரமாக அமையுது. இது நம்ம சும்மா சாதாரணமாக ஓகே எல்லாரும் சொல்கிறாங்க, அது மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க, இவரும் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இது நானும் எவ்ரி இயர் நானும் ஃபாலோ பண்ணுறேன். நானும் ஃபாலோ பண்ணி போகிறதுனால தான் எனக்கும் எவ்வளோ முன்னாடி இருந்த விட எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் அந்த ஒரு நற்செய்தி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டுமே இல்லாமல் முடக்கு தோஷம் அது கிளியர் பண்ண அப்புறமா நம்ம எல்லாருமே ஒரு கர்ணத்தில் பிறந்திருக்கோம். ஸோ அந்த கர்ணத்துக்கு ஒவ்வொரு கர்ணத்துக்கும் இந்த கர்ணநாதன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த கர்ணநாதன் கோயிலுக்கு நம்ம போகும்போது நம்ம கரெக்டாக நமக்கு எப்போ ஆக்டிவேஷன் ஆகணுமோ, ஸோ கரெக்டாக அந்த கர்ணத்துக்கான கோயில் அன்றைக்கி போகும்போது கரெக்டாக அந்த கர்ண தேவதை, அந்த கர்ணத்திற்கு உண்டான கடவுளுடைய அனுகிரகத்தை நம்ம முழுமையாக பெற முடியும். ஸோ நம்ம அந்த முழுமையாக பெற்றுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் சொன்னபடி நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய நமக்கு வழி ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கர்ணத்துக்கான கோவில் போகிறது நம்ம முன்னேற்றத்திற்காக, ப்ளஸ் திதி சூன்யம், ப்ளஸ் திதி சூன்ய நிவர்த்தி, அப்புறம் அந்த முடக்கு தோஷ நிவர்த்தி, இந்த கோயில்களுக்கு போகும்போதும் நமக்கு அபரிமிதமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம எல்லோரும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற
தோஷத்தை, திதி சூன்ய தோஷம், முடக்கு தோஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்து இது பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்குமே சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருமே பயன்பெறணும் அப்படின்ட்டு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ப்ளஸ் இது என்னென்னா இந்த இது பார்க்கும்போது இந்த முடக்கு தோஷம், இந்த நிவர்த்தி பரிகாரம் பார்க்கும்போது இது மட்டுமே இல்லாமல் நம்மளுடைய வாழ்வில் நம்மளுடைய வாழ்வியல் பரிகாரங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் சப்போஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலையில் பிரச்சனை, ஜாபில் பிரச்சனை, அடிக்கடி ஜாப் மாறிட்டே இருக்குது, ஜாபில் ப்ராப்பராக ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இதுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் கூட இருக்குது. ஸோ வாழ்வியல் பரிகாரங்கள்னு என்னென்னா நம்ம தான தர்மம் செய்கிறது, ப்ளஸ் நாம் நமக்கு நாமளே சில தியாகங்கள் செஞ்சுக்கணும். தியாகங்கள்னால் எப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாருமே மற்றவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி கிடையாது. தியாகம் எப்படின்னா சப்போஸ் நமக்கு நமக்கு ஜாப் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கணும். ஸோ அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடம் தான் நமக்கு சர்வீஸ், அதாவது வேலையை சுட்டி காட்டக்கூடிய இடம். ஸோ அதுக்குண்டான கிரகம் யார்? ஸோ அவங்க நல்லா இருந்தாங்க, அந்த 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாபில் எந்த பிரச்சனையும் வராமல் ஸ்மூத்தாக தான் போகும். ஆனால் இந்த 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஏதாவது ஒரு நீச்சமோ வக்கரமோ இல்லைன்னா பகையாகவோ ஏதாவது வேதகனாகவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் மாட்டிட்டு வரும்போது அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் நாம் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிவர்த்தி நம் வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம இந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வெளிவரணும். ஸோ நீங்கள் வெளிவந்துட்டு நீங்களும் இது பண்ணாமல், தட் இஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மட்டுமே வச்சுக்காமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது எனக்கு அந்த வியூஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு உண்டான ஒரு பிரச்சனை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ வேறு யாராவது நம்மளுடைய நல விரும்பிகளுக்கோ அவங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக யாராவது இந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் செய்கிறதுக்கு மூலிமா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கும் ஒரு டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்கும். அதெல்லாம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.